ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கோல்டு நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதில் டிஜி கோல்டு பெஸ்ட்டாக இல்லை நகைச்சீட்டு போட்டு வாங்கினா பெஸ்ட்டாக, இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க இப்போ எங்களோட நீங்களும் வீடியோவில் சேர்ந்துக்கங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ டிஜி கோல்டு பெஸ்ட்டாக, நகை சீட்டு போட்டு வாங்குறது பெஸ்ட்டாக, காயினாக வாங்கினா பெஸ்ட்டாக இல்லை நகை ஜுவல்லரியாக வாங்கினா பெஸ்ட்டாக, எதில் எது வாங்கினா லாபம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஜி கோல்டுன்றது வெறும் 100 ரூபாயிலிருந்து உங்கள் அக்கௌண்ட்டை தொடங்கலாங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து எல்லா இதோட இப்போது எல்லா ஷோரூமோட ஆப்பும் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நம்ம கடைக்கு தான் போய் அந்த நகை கடைக்கு தான் போய் ஏற்றணுன்ற ஆப்ஷனே இல்லை. அதேமாரி ஆன்லைன் பர்ச்சேசிங்கும் இருக்குது. அதனால் அந்த ஆப்பை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் நம்பிக்கையில் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அதோட பெனிஃபிட் பிடிச்சோன்னே நானும் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். வாங்க டிஜி கோல்டை பற்றி வாங்க பார்க்கலாம். டிஜி கோல்டு வெறும் 100 ரூபா முதலே சேமிச்சுக்கலாங்க. வாரம், தினம், நாள் எவ்வளோ வாட்டி வேணால் ஒரு நாளைக்கு சேமிக்கலாங்க. இவ்வளோ தான் போடணுன்ற அமௌண்ட்டெல்லாம் கேட்கவே இல்லைங்க. நீங்கள் இது செலுத்துகிற பணத்துக்கு அன்றைய மார்க்கெட் ரேட்டில் என்ன தங்கமோ அது உங்கள் கணக்கில் வர வைக்கப்படுங்க. முற்றிலும் இது வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான டிஜிட்டல் பரிவர்த்தனைங்க. இதில் ஸ்கீம் முடிஞ்சிச்சு, ஐயோ நம்மளை ஏமாற்றிடுவாங்களே, அந்த இதே இல்லைங்க. காலம் வந்து எவ்வளோ நாள் நம்ம சேமிக்கணும்னா 330 நாட்கள், 11 மாதம் சேமிக்கணுங்க. இது எல்லா நகைச்சீட்டை மாதிரி தாங்க. இதோட பெனிஃபிட் என்ன வாங்க பார்க்கலாம். 1 முதல் 75வது நாள் வரை 5% அது ரூபாய் 100 ரூபா போட்டிங்கன்னா 105 ரூபாய்க்கு தங்காயிரும். அதே போல் தாங்க 76 முதல் 150 நாளுக்கே 3.25 ரூபாய்க்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தங்கம் ஏறும். இந்த பெனிஃபிட்டு தாங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக போடுற பெனிஃபிட்டு தான் நம்ம மேலே தூக்கி விட போகிறதே. சரிங்களாங்க. அடுத்தது வந்து இதில் செய்கூலி சேதாரம் எல்லாம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு தாங்க. நம்ம தான் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வரும். தங்கமயிலில் வந்து தமிழகம் முழுவதும் 60+ ஷோரூம் இருக்குதுங்க. எங்கே வேணால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எடுத்துக்கலாம். இல்லை அங்கே பிடிக்கலையா, எங்கே ஷோரூம் இருக்கோ அங்கே போய் நீங்கள் உங்கள் ஃபோனில் சேமித்ததை காட்டினீங்கன்னா அன்றைய மார்க்கெட் படி எடுத்துக்கலாங்க. நீங்கள் டிஜி கோல்டில் வந்து காயின் வாங்குறது பெஸ்ட்டாக நகை வாங்குறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா நகை வாங்குவது தாங்க பெஸ்ட்டாக. ஆனால் அதில் கோல்டு காயினாக வாங்கினா மட்டும்தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா வந்துக்கோங்க, அதுக்கு செய்கூலி சேதாரம் நம்ம எடுக்கிற நகைக்கு போடுவாங்க. அதனால காயினாக எடுத்துக்க முடிஞ்ச அளவுக்கு. நம்ம இப்போ விற்க போகிறோன்னா காயினை கொடுத்திங்கன்னா இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டை எடுத்துக்கோங்க. நகைன்னா செய்கூலி சேதாரம் அதுவே 1 கிராம் அளவுக்கு வந்திருக்குங்க. நம்ம ஒரு 2 கிராம் தோடுக்கே எவ்வளோ செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் கொடுப்போன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. காயின் தான் பெஸ்ட்டு என்னோட இது படி. நகைச்சீட்டு சூப்பர் கோல்டுன்னு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குங்க. அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம போடுற அமௌண்ட்டை தங்கமாக வர வைக்கப்படுங்க. இது 11 மாதம் இது வந்து நம்ம கட்டிட்டு வரணும். 12 மாதம் முடிஞ்சோடனே நம்ம அந்த நகைக்கு ஈடான நகையை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் எல்லா ஷோரூம்லேயும் 500, 1000, 500 மடங்காக சேமிச்சுட்டே போவாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ, மாதம் இப்போ 500 தான் முடியும்னா 500 கண்டிப்பாக கட்டுங்க. அன்றைய ரேட்டுக்கு ஒரு 1/2 கிராம் கூட நம்மளால் எடுக்க முடியாதா? பணம் ரொக்கமாக செலுத்தலாம். டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையும் இதுக்கும் உண்டுங்க. பாஸ்புக் போட்டு நீட்டாக அழகாக கொடுத்துருவாங்க. பணம் வந்து ஏற்ற இறத்திரு. தங்க விலை ஏறுச்சுன்னா நீங்கள் போடுற இதுக்கு இப்போ இந்த மாதம் 337 தான் 5000 ரூபா கட்டினீங்கன்னா, இதே அடுத்த மாதம் தங்க விலை குறைஞ்சிருந்துன்னா 353 கூட கிடைக்கும். அது ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்றவாறு அது கிடைக்கும்னா இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் பெனிஃபிட்டாக எதிர்பார்க்க முடியும்னா கண்டிப்பாக முடியுங்க. 11 மாதம் காத்திருந்து எடுங்க. அந்த ஸ்கீமுக்கும் இந்த ஸ்கீமுக்கும் என்னடா டவுட்டு அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அதில் காயினாக வாங்கினா பெஸ்ட்டு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் நகையாக எடுத்தோம்னா இதில் என்ன பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இதில் வந்து விலை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது தாங்க. அதெல்லாம் நம்மள்கிட்ட இது பண்ணி தான் ஸ்கீம் போட்டோம்னா அதில் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்குங்க. ஃப்ரீ கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா. இப்போ நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்லாம் கொடுங்க. சலுகை தினத்துக்கு உட்பட்டது தாங்க. 70% வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடைக்காதுங்க. இல்லத்தரசிகளுக்கு வந்து வேலைக்கே நாங்கள் போகலைங்க. எங்கள் வீட்டுக்காரோட ஒரு 500 ரூபா மிச்சம் பண்ணி
அந்த 500 எடுத்துகிட்டு போய் சீட்டு கட்டுங்க. 11 மாதம் முடிஞ்சோடனே ஒரு 1/2 கிராம் 1/4 கிராம் எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னீங்கன்னா, ஓ நம்ம மனைவியும் நல்லா தான் குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க அப்படின்ற மரியாதை அவங்களுக்கு வருங்க. நம்மளை நம்பி நம்மள்ட்ட அமௌண்ட்டை அவங்க நிறையா கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா எந்தவித பாதிப்பும் இல்லை, அவங்க சரியாக தான் செலவு பண்ணுவாங்கன்னு கேட்குது. இது முழுக்க அரசாங்கத்துக்கு உட்பட்டதுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இது யாராலையும் ஏமாத்தாருன்ற வாய்ப்பே கிடையவே கிடையாதுங்க. காயின் பெஸ்ட்டாக இல்லை நகை வாங்குவது பெஸ்ட்டாக? கண்டிப்பாக நகை வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் காயினாக எடுத்து கூட அந்த காயினை இந்த சீட்டு கூட சேர்த்து கொடுத்து கூட நம்ம ஒரு பெரிய ஜுவல்லரியாக கூட எடுத்துக்கலாங்க. செய்கூலி சேதாரத்துலேருந்து 75% டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னா எவ்வளோ இது பாருங்கள். நம்ம 11 மாதம் முடிஞ்சோடனே கிஃப்ட்டு தராங்க. செய்கூலி சேதாரத்தில் 75% இல்லை. அப்போ இதில் நம்ம நகையாக வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க. நகையாக வாங்கி அதில் வந்து இன்னுமே நம்ம குறைச்சி கொடுங்க, பெர்சன்டேஜ் குறைச்சி கொடுங்க, 1000 500 குறைச்சி கொடுங்கன்னு கேட்கவே கூடாது. இப்போ ஒரு செயினுக்கு 6%னால் எனக்கு 4% கொடுங்க, அப்போ தான் வாங்குவேன் அப்படின்னு டெரராக பேசுங்க. கண்டிப்பாக அவங்க வருவாங்க. 4% பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ளே பெர்சன்டேஜின்னு கால்குலேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அதிகமாக வரும். அந்த பெர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யாருக்கோ வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில். அந்த பெர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. கண்டிப்பாக இன்றைய சேமிப்பு நாளைய எதிர்காலம்ன்ற மாதிரி இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். இன்றைக்கி சேவ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நம்ம பையன் படிப்பு செலவுக்கு கூட உதவுங்க. யார்கிட்டையும் கையேந்தி நிற்கிற சூழல் இருக்காது. என் நகை இருக்குது, நான் போய் அடகு வச்சு என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுக்கிறேன். நாளைக்கு நம்ம பையன் டாக்டரோ இன்ஜினியரிங்கோ படிக்கணும்னா யார்கிட்டையும் ₹1 கை நீட்டி வைக்கணுன்ற அவசியமே இல்லை.